மார்கழி மாதத்தோட ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்கலாம் வாங்கோ. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை பற்றி கூற போகிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நம் கோவில் கோபுரம் 192 அடி உயரமும் 11 அடுக்கும் 2 பகுதியும் உள்ளது. முதல் பகுதியில் வடபத்திர சாய பெருமாள் சன்னதி உள்ளது. அவருக்கு தான் ஆண்டாள் தன் மாலையை சூடி கொடுத்தார். 2ஆம் பகுதி ஆண்டாள் சன்னதி. அங்குள்ள கல்வெட்டுகளில் சூடி கொடுத்த நாச்சியார் என்ற பெயர் இடம்பெற்று உள்ளது. ஆண்டாள் சாட்டிக்கொள்ளும் மாலை கிளி அணிவிக்கப்படுகிறது. அண்டை கிளியை உருவாக்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு இலைகள், மாதுளை பூக்கள் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் மூடர தோங்கி உலகளந்த கும்பர்கோமானே உறங்கா தெந்திராய் செம்பொற்கழலடி செல்வபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். தேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூழ்வே கொடுந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூழ்வே கொடுந்தோழிலன் நந்தகோபன் குமரன், வேளாந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், ஏளாந்த கண்ணீர் யசோத இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிமதியம் போர் முகத்தாள், கார்மேனி செங்கன் கதிமதியம் போர் முகத்தாள், நாராயணனே நமக்கே பறை தருவாள், நாராயணனே நமக்கே பறை தருவாள், பாரோர் புகழ படிந்தேனொரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேனொரெம்பாவாய். மார்கழி திங்கள். குணங்களின் பிறப்பிடம் இருப்பிடம் ரெண்டுமே பெருமாள் தான். ராமர்கிட்ட இருந்த சிறந்த ஆயுதம் அவர் கொடுத்த க்ஷமா, அதாவது மன்னிப்பு. காக்காசுரனை மன்னிக்கலையா அவர்? பகவத்கீதையில பெருமாள் சொல்லியிருக்கார், குணங்கள்ல அவர் புகழ், செழிப்பு, புத்திசாலித்தனம், தைரியம், மன்னிப்புன்னு இது எல்லாமாவும் இருக்குன்னு சொல்லியிருக்கார். பெருமாளோட கல்யாண குணங்களுக்கு பல்லாண்டு பாடிண்டு இந்த நாளை இனிய நாளா துவங்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.